தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய பிக்கஸ்ட் ஆக்டர் மூவிஸ் எல்லாமே 2024 செகண்ட் ஹாஃபில் தான் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்களே. இந்தியனுடைய 2வது பக்கமாக இருக்கட்டும், தளபதியுடைய கோட் மூவியாக இருக்கட்டும், தலைவருடைய வேட்டையன் மூவியாக இருக்கட்டும், தலையுடைய விடாமுயற்சியிலேருந்து கங்குவா, தங்கலான்னு பெரிய பெரிய ஆக்டர்ஸோடைய மூவிஸ் எல்லாமே 2024 செகண்ட் ஹாஃபில் தான் ரிலீஸ் ஆக போகுது. விக்ரமுடைய ஆக்டிங்கில் தங்கலான் மூவி மே மந்தில் ரிலீஸ் ஆகின்ற போல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கா. ஆனால் இப்போ கரண்ட்டில் இந்த மூவி மே மந்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் இல்லாத அப்டேட்டாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஜூன் மந்த்துக்கு மேலே தான் தேட்டருக்கு வரும் அப்படின்ற போல ஒரு சில அப்டேட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஆகஸ்ட் 15 கூட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி கமலஹாசனுடைய ஆக்டிங்கில் ஜூன் மந்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு மூவி கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். அது இந்தியனுடைய 2வது பக்கம் தான். கிட்டத்தட்ட 2 வருஷமாகவே இந்த மூவி வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ 2024 ஜூனில் இந்த மூவி தேட்டருக்கு வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஜூன் மந்தோடைய 13க்கு இந்த மூவியை லாக் பண்ணி வச்சிருக்காங்களே. மற்றபடி கன்ஃபார்ம் அப்டேட் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே. ஆனால் ஜூனுடைய எண்டுக்குள்ளே இந்த மூவி ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தளபதியுடைய கோட் மூவி தான். ரீசெண்டாக தளபதியுடைய கோட் மூவியோடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பண்ணிட்டாங்களே. செப்டம்பர் 5 அன்றைக்கி தளபதியுடைய கோட் மூவி தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாருமே ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தளபதியுடைய மூவி சோலோவாக செப்டம்பர் 5 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இது வரைக்கும் தளபதி மூவி கூட எந்த மூவியுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இது ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு மூவினே சொல்லணுமே. ஏன்னா இதுக்கப்புறம் தளபதியுடைய ஆக்டிங்கில் 1 or 2 மூவி தான் நம்ம தேட்டரில் பார்ப்போம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிற எல்லா மூவிஸுமே தமிழ்நாடு வயசில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தான் ரிலீஸ் ஆகுமே. வேறு ஏதாவது மூவிஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாடு வயசில் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் வயசில் நிறைய அடி ஏற்படும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதனாலவே செப்டம்பர் 5 அன்றைக்கி தளபதியுடைய கோட் மூவி சோலோவாக ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்குமே எந்த ஒரு மூவியுமே ரிலீஸ் ஆகலை. அக்டோபருக்கு மேலே தான் தலைவருடைய மூவியும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். தலைவருடைய ஆக்டிங்கில் இப்போ கரண்ட்டாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கிற மூவினா அது வேட்டையன் மூவி தான். ஜெய்பீம் ஞானவேலுடைய டைரக்ஷனில் இந்த மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட்டை கொண்டு போயிட்டு அக்டோபர் மந்தில் வச்சிருக்காங்களே. கிட்டத்தட்ட அக்டோபர் 10க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ப்ரொடக்ஷன் சைடில் அக்டோபர் மந்தில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. ஒரு பெரிய வெயிட்டிங் தான் தலைவருடைய ஆக்டிங்கில் இந்த மூவி இருக்கு. ஜெயிலர் மூவி ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ வேட்டையன் மூவியை ஒரு பெரிய வெயிட்டிங்கில் வச்சிருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட தளபதியுடைய கோட் மூவியும் தலைவருடைய வேட்டையன் மூவிக்கும் 1 மந்தோடைய டிஃப்ரெண்டில் தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகுமே. இதுக்கு நெக்ஸ்ட்டு தலையோடைய ஆக்டிங்கில் விடாமுயற்சி மூவி தான். இது வரைக்குமே இந்த மூவிலேருந்து எந்த ஒரு கன்ஃபார்ம் அப்டேட்டுமே ரிலீஸில் இல்லை. ஏன்னா இந்த மூவியை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் போய்கிட்டு இருக்கா. 2025 பொங்கல் டைமில் அவருடைய குட் பேட் அக்லி மூவி ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக தீபாவளிக்கு தான் விடாமுயற்சி மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகுமே. இவனுடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் டேட் எல்லாத்தையுமே சீக்கிரமாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த விடாமுயற்சி மூவி கூட சூர்யாவுடைய கங்குவா மூவி நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா. இந்த 2 மூவியுமே ஒரே டேட்டில் கூட கிளாஷ் ஆகலாம். அப்படின்னா தீபாவளி ஸ்பெஷலாக 2 மூவியுமே கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 2 மூவியுமே ஒரு ஹை பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருக்கிற மூவி. தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய பிக்கஸ்ட் ஆக்டர் மூவி எல்லாமே சம்மர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2024 செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்க போகிறோமே. இதை தாண்டி தனுஷோடைய ஆக்டிங்கில் ராயன் மூவி, எஸ்கேவுடைய ஆக்டிங்கில் அமரன் மூவி, விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங்கில் மகாராஜா மூவின்னு நிறைய மூவிஸ் வெயிட்டிங்கில் இருக்கு. எஸ்டிஆர், ஜெயம் ரவி, விஷால்னு நிறைய மூவிஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கில் இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய 2024 செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக பிக்கஸ்ட் மூவிஸ் எல்லாத்தையுமே தேட்டரில் பார்க்கலாம்.